வணக்கம். நான் மகேஸ்வரி சிவபாலன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, வாங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசம், அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை சூப்பு, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இது உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தி உங்களோட தலைமுடியை ரொம்பவே ஆரோக்கியமா பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம உங்களையும் ரொம்பவே ஆரோக்கியமா பார்த்துக்கும். சரி, வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. கொழுந்து முருங்கைக்கீரை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை நான் தண்டோடு எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் கிடைச்சிது. உங்களுக்கு இன்னும் கூட கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தண்டை நச்சிட்டு நம்ம போட்டு வைக்கும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த தண்டுலேயும் நல்ல ஒரு சத்து இருக்குது. அதனால தான் நான் தண்டோடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்டை இது போல் அப்படியே நச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் இது போல் நச்சு எடுத்துக்கோங்க. நச்சிட்டு இதை கொஞ்சம் அப்படியே பாதி பாதியாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். சின்ன மிக்ஸி சார் எடுத்து இந்த அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு நான் ரசம் வைக்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே இப்போ சீரகம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பாதி அளவு நம்ம சோம்பு எடுத்துக்கணும். நான் சோம்பு இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். மிளகு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அதை இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்படியே கொரகொரப்பா. ரொம்பவும் 1, 2ஆ உடைச்சாலும் நல்லா இருக்காது. ரொம்பவும் பவுடர் ஆயிட்டாலும் நல்லா இருக்காது. இந்த அளவு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சாறு இருக்கும் இல்லையா, அந்த சாறில் நான் நல்ல பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி சாரில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் 3 தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நான் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துருந்தேன். அதை வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன். அதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கையிலே பிசையணுன்னா இது எல்லாமே சேர்த்து கையிலே கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ இது கூடவே நான் ஒரு 10, 12 பல்லு பூண்டு எடுத்து அதை இந்த மாதிரி நச்சிட்டு அதையும் அந்த அது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி சார்லேயே நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடி, அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். இப்போது அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. அது கூட இந்த அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது செவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை எடுத்து இதில் போட்டுட்டு அப்படியே அந்த இலை மட்டும் அப்படி லைட்டாக சுருங்குற வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இதில் பாருங்கள் எண்ணெயே இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் எப்போவும் நம்ம நிறையா சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட அப்படியே கையிலேயே கரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஊற்றிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை அப்படியே சிம்மிலேயே வச்சு அப்படியே விட்டுருங்க. இது சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா அப்படி ஒரு கொதிச்சு வரும். அந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ரசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரசம் வைக்கிறீங்க, ரொம்ப சீக்கிரமே வேணும் அப்படின்னா எந்த ரசமாக இருந்தாலும் லைட்டாக அப்படி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இல்லை உங்களுக்கு பொறுமையாகவே நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அது நுரை அப்படி பொங்கி வரும் இல்லையா, அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பு இருக்கும்போது ஒரு கொதி வந்தால் தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும், எந்த ரசமாக இருந்தாலும். இதில் நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதுனால, அதுவும் தண்டோடு போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். இதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் இந்த ரசத்தை சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க.
அதே சூப்பு வச்சு குடுத்தாலும் குடிக்கவும் மாட்டாங்க. இந்த ரசத்த குடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பாட்டுல போட்டு பெசஞ்சு ரசத்த ஊட்டி விட்டேன்னா, நல்லாவே வந்து சாப்ட்டுருவாங்க. குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை குடுக்குறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. உங்களுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி ரசம் வந்து எப்பவுமே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம பூண்டு, மிளகு, கீரை, சோம்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது அவ்ளோ நல்லது உடம்புக்கு. மெயினா வந்து புளி சேர்த்துருக்கோம். நெறைய பேருக்கு வந்து தெரியாது. புளியில வந்து அவ்ளோ அயன் சத்து இருக்கு. புளி வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. அத வந்து அளவோட நம்ம டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி வாரத்துல 2 தடவையாவது ரசம் வச்சு உங்களுக்கு நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகி, உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை குறைஞ்சு, முடியும் நல்லாவே ஆரோக்கியமா வளரும். அது மட்டும் இல்லாம கைக்குழந்தை வச்சிருக்கீங்கன்னா, அவங்களும் இத வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சிட்டுருக்கேன். அத இப்ப சொல்லிர்றேன். இந்த மாதிரி நான் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நான் செய்யும்போது என்ன சொல்றீங்க அப்டின்னா, எங்களுக்கு வந்து இது கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த பொன்னாங்கண்ணியெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்டின்னு வந்து சொல்றீங்க. ஆனா இப்ப நம்ம காலத்துல நமக்கே வந்து இந்த கீரைகள்லாம் கிடைக்கல. நம்மளோட குழந்தைங்க காலத்துல இன்னொரு 20, 25 வருஷம் கழிச்சு, அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை கூட கிடைக்காத வாய்ப்புகள் வந்து ஏற்படலாம். எந்த கீரையுமே வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதனால இப்பவே வந்து குழந்தைகளுக்கு நமக்கு இந்த மாதிரி உணவுகள் என்னென்ன கிடைக்குதோ, அதெல்லாம் வந்து நல்லாவே குடுங்க. இன்னொரு 20, 25 வருஷம் கழிச்சு எங்க அம்மா வந்து எனக்கு அப்ப இந்த கீரையெல்லாம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம சொல்ற மாதிரி அப்ப நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க. அவங்களும் நல்லா ஆரோக்கியமா வளருவாங்க. அட்லீஸ்ட் நானும் இந்த கீரையெல்லாம் வந்து சாப்ட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொல்ற ஒரு வாய்ப்பனாலும் நாம அவங்களுக்கு குடுக்கணும். ஏன்னா, அவங்க காலத்துல வந்து எப்படியெல்லாம் மாறப்போகுது தெரியல. நம்மளோட வாழ்க்கையிலேயே கடந்த ஒரு 20, 25 வருஷத்துல எவ்ளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப அவங்க காலத்துல வந்து இப்ப கிடைக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை விட அதிகமாவே அப்ப நொறுக்கு தீனிகள் கிடைக்கலாம். இப்ப இருக்க பிராய்லர் கோழி அப்ப ஆடு பெருசுல கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் கூட நெறையாவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பொருட்கள் வந்து உணவுகள் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. அதனால உங்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவு வகைகள் நல்ல ஹெல்த்தியா குடுக்க முடியுமோ, இப்பவே குடுத்துருங்க. இது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் தான். கண்டிப்பா நீங்க செய்வீங்க எனக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே நல்ல சத்தான உணவுகள் சாப்ட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. தேங்காய் பால் சேர்த்து, மூலிகை சாறு சேர்த்து தயாரிக்கப்படுகின்ற நம்மளோட மயிலிறகு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்கு. ரொம்ப நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.